வணக்கம். மனிதர்களை இறப்பிலிருந்து காப்பாற்றும் தன்மை நாம் உணவிலேயே பயன்படுத்துகின்ற ஒரு பொருளுக்கு காணப்படுகிறது என்று அமெரிக்காவின் புளோரிடாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பொருள் என்னவென்று தெரிந்துக்கணுமென்ற ஆசை இருக்கா? அப்ப இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நாம் தினசரி உணவிலேயே பயன்படுத்துகின்ற வெந்தயத்துக்கு மனிதர்களை சாகவிடாமல் காப்பாற்றும் தன்மை அதிகமாக உள்ளதாம். வெந்தயத்திலேயே உள்ள ஒருவிதமான வேதிப்பொருளானது மனிதர்களை தொற்றா உயிர்வழி நோயிலிருந்து காத்து மரணத்திலிருந்து தவிர்க்கிறதாம். இந்த வெந்தயமானது இரத்தத்தை சுத்திகரிப்பதுடன் இதயத்தை வலுப்படுத்தும் தன்மை கொண்டது. வெந்தயத்தில் உள்ள ஏனைய அற்புத நன்மைகள் என்று பார்த்தால் தேவையற்ற கொழுப்பு வகைகளை நீக்கும் தன்மை கொண்டது. இரத்தத்தை சுத்திகரித்து சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளை நீக்குகின்றது. இருதயத்தை சீராக இயங்க வைக்கிறது. சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் தழும்புகளை நீக்குகின்றது. உடலுக்கு உறுதியையும் தேக மினுமினுப்பையும் சுறுசுறுப்பு தன்மையையும் ஏற்படுத்துகின்றது. எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மான பிரச்சனைகளை நீக்குகின்றது. பற்களின் ஈறுகளில் வரக்கூடிய பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி பற்களை வலுவடைய செய்கின்றது. கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி தெளிவான பார்வையை வழங்குகின்றது. நல்ல முடி வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. மலச்சிக்கலை நீக்குகின்றது. நினைவாற்றல் மேம்படுவதற்கு உதவுகின்றது. கேட்கும் திறன் அதிகரிக்க செய்கின்றது. பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல மருந்தாகவே இந்த வெந்தயம் காணப்படுகின்றது. மருந்துகளின் மூலம் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை கூட நீக்குகின்ற தன்மை இந்த வெந்தயத்துக்கு காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பலவீனங்களை நீக்குகின்றது. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரையினுடைய அளவை சமநிலையில் வைத்து நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் முறை என்று பார்த்தால் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடியே வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த வெந்தய நீரை குடிக்கலாம். அல்லது வெந்தயத்தை ஊற வைத்து முளை கட்டிய பின்பு அந்த வெந்தயத்தை சாப்பிடலாம். வெந்தயத்தை வெறும் வாயிலேயே போட்டு அதனுடன் சிறிதளவு தண்ணீர் ஊற்றியும் சாப்பிடலாம். அல்லது தினசரி உணவிலேயே இந்த வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இவ்வாறாக வெந்தயத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான நோய்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி.